டிஏபி கட்சி அன்வார் தலைமையிலான பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணியில் இருந்தாலும் தற்போது அன்வார் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் முக்கியமான ஒரு சில முடிவுகளில் அன்வார் முறையாக செயல்படவில்லை என்றும் டிஏபி கட்சியின் முன்னாள் தலைவரும் பாகான் நாடாளுமன்ற உறுப்பினருமான லிம் குவான் யங் அன்வாருக்கு எழுதிய கடிதம் கசிந்துள்ளது. அந்த கடிதத்தில் பிரதமராக இருக்கும் அன்வாருக்கு 10 கோரிக்கைகளை முன்வைத்ததுடன் முக்கிய கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் அன்வார் மீறி இருப்பதால் மக்களிடையே பெரும் அதிருப்தியை டிஏபி எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2022 நடைபெற்ற பொது தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி இருக்கிறது. இதனால் பக்காத்தான் ஆதரவாளர்களிடையே நிலவும் அதிருப்திக்கு கூட்டணி கட்சிகளின் கடைநிலை தலைவர்கள் மக்கள் குறைகளை கேட்டாலும் அவர்களுக்கான தீர்வை வழங்க முடியவில்லை என லிம் குவான் யங் அன்வாருக்கு எழுதியதாக நம்பப்படும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அரசாங்கத்தின் பூமி புத்ரா சலுகைகளில் டிஏபிக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் வாக்குறுதி அளித்தபடி பூமி புத்ரா அல்லாதவர்களுக்கு குறைந்தபட்சம் 10 விழுக்காடு சலுகைகளை நாம் அமல்படுத்த வேண்டும். அப்படியெனில் நமது வாக்குறுதிகளை நாம் மறந்துவிட்டோம் என்கிற பழியை சுமக்க நேரிடும் என்று லிம் குவான் யங் அன்வாருக்கு எழுதியதாக நம்பப்படும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, வணிகத்திற்கான சிறப்பு வரி எனப்படும் எஸ்எஸ்டி வரியை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். எஸ்எஸ்டி வரியை விரிவாக்கம் செய்திருப்பதால் பெரும்பாலான உள்ளூர் வணிகர்கள், குறிப்பாக பக்காத்தான் ஆதரவாளர்களான உள்ளூர் வணிகர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதை பிரதமர் அன்வார் உணர வேண்டும் என லிம் குவான் யங் அன்வாருக்கு எழுதியதாக நம்பப்படும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான்காவதாக, உள்நாட்டு உற்பத்தியாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் அரசு பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களை உள்ளூர் உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் 50 விழுக்காடு பொருட்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் பொருட்களை வாங்குவதை அரசாங்கம் உத்தரவாக பிறப்பிக்க வேண்டும் என்று லிம் குவான் யங் அன்வாருக்கு எழுதியதாக நம்பப்படும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, வரி விலக்கை விரைந்து அமல்படுத்தும்படியும், குறிப்பாக வரி தள்ளுபடிகளை அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்குள் அமல்படுத்தினால் மட்டுமே அடுத்த ஆண்டு சீன பெருநாளை அரசாங்கம் அங்கீகரிக்கும் ஒரு செயலாக மக்கள் நம்புவார்கள். வரி விலக்கை மீண்டும் பெறாத பெரும்பாலான தொழில் வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த முடியாமல் தவிக்கின்றனர். இதற்கு குறைந்தபட்சமாக 20 பில்லியன் ரிங்கிட் பயன்படுத்தப்படும் என்பதால் சிறப்பு நிதியாக 20 பில்லியன் ரிங்கிட் நிதியை பிரதமரான நீங்கள் வழங்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆறாவதாக, வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் முதல் 2 விழுக்காடு KWSP வழங்கப்பட வேண்டும் என அரசு நிர்ணயித்துள்ளது. இது பெரும்பாலான தொழில்துறைகளுக்கு சவாலாக திகழ்வதால் இந்த திட்டத்தை கைவிடுவது அரசுக்கு மிகப்பெரிய பயனாக அமையும் என்றும், மேலும் 1 லட்சம் ரிங்கிட் வருமானத்தில் ஒரு வெளிநாட்டு தொழிலாளருக்கு 2 விழுக்காடு ஊழியர் வரி விதிப்பு என்பது தனியார் நிறுவனங்களுக்கு மட்டுமின்றி அரசு நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தும் என்பதையும் பிரதமர் அன்வார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏழாவதாக, பெர்கேசோ எனப்படும் தொழிலாளர்களுக்கான காப்பீடு திட்டம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படுகிறது. காப்பீடு வழங்காத நிறுவனங்கள் மீது 10,000 ரிங்கிட் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படுகிறது. பொருளாதாரத்தை மேம்படுத்த மலேசியாவுக்கு வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு காப்பீடு வழங்குவது அர்த்தமற்றது. பணியிடத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஏற்படும் அபாயங்களுக்கு குறிப்பிட்ட நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற சட்டம் அமலில் இருப்பதால் மனிதாபிமானமற்று எந்த ஒரு தனியார் நிறுவனமும் இழப்பீடு வழங்காமல் இருக்காது. ஆகையால் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான பெர்கேசோ எனப்படும் தொழிலாளர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை அரசு மீட்டுக் கொள்ள வேண்டும் என லிம் குவான் யங் அன்வாருக்கு எழுதியதாக நம்பப்படும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எட்டாவதாக, சபா சராபா ஆகிய மாநிலங்களின் வருவாயிலிருந்து 40 விழுக்காடு அரசுக்கு வழங்குவது என்பதை அரசு கைவிட வேண்டும். சபா மாநில தேர்தலில் பக்காத்தான் கூட்டணியின் கடுமையான வீழ்ச்சிக்கு இந்த 40 விழுக்காடு வருவாய் பகிர்வு மிக பெரிய அளவில் காரணமாக விளைந்தது. மாநில உரிமைகளுக்கு எதிராக இது போன்ற சட்டங்களை அமல்படுத்துவது மாநில மக்களின் அடிப்படை உரிமையை அரசாங்கம் பறிப்பதற்கு சமம். அப்படியான அரசாங்கத்தை எதிர்ப்பதாக நினைத்து சபா மக்கள் பக்காத்தான் கூட்டணியை எதிர்த்துள்ளனர் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஒன்பதாவதாக, எஸ்எம்இ எனப்படும் சிறு குறு வணிகர்கள் விலைப்பட்டியலை வெளிப்படையாக வைக்க வேண்டும் என்பது சாத்தியமற்றதாகவே கருதப்படுவதால் கட்டாய மின் விலைப்பட்டியலை அரசு நீக்க வேண்டும். ஏனெனில் அன்றாட வாழ்வுக்காக போராடும் சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதார நிலையும் அடிப்படை பொருட்களின் விலையும் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் என்பதை அரசாங்கம் உணர்ந்து இந்த கட்டாய மின் விலைப்பட்டியலை நீக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக 10வது கோரிக்கையாக, எஸ்எம்இ எனப்படும் சிறு குறு வணிகர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் LHDN வரி அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. இப்படி சிறு குறு வணிகர்களிடையே வசூலிக்கப்படும் வரிகளுக்கு முறையான தரவுகளும் ஆவணங்களும் இல்லை. இதனால் LHDN அதிகாரிகளால் திடீரென சிறு குறு வணிகர்கள் கைது செய்யப்படுவதும் நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டும் வருகின்றனர். இதனால் சிறு குறு வணிகர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் வரிகளை விலக்கும்படியும் அதற்கு மாறாக சிறப்பு வரி விலக்கை அமல்படுத்தும்படியும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ள 10 கோரிக்கைகளை பிரதமரும் நண்பருமான அன்வார் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வார் என தாம் நம்புவதாக லிம் குவான் யங் கையொப்பமிட்ட கடிதம் பலரின் அதிருப்தியையும் ஆதரவையும் பெற்று வருகிறது. லிம் குவான் யங் அன்வாருக்கு எழுதிய அந்த கடிதம் கசிந்தது தொடர்பாக எந்த ஒரு விளக்கத்தையும் லிம் குவான் யங் அளிக்கவில்லை என்றாலும் அக்கடிதத்தில் லிம் குவான் யங்கின் கையொப்பம் இருப்பதால் அது அவர் எழுதிய கடிதம் என்பது உறுதியாகி உள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.